ஆளுநர் அர்லேக்கருடன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், அமைச்சர் நிர்மல்குமார் சந்திப்பு. தாவேக அரசு மீதான குதிரை பேரம் புகார் குறித்து நேரில் விளக்கம். ஜூலை மாதம் 2வது வாரத்தில் கரூர் செல்ல முதலமைச்சர் விஜய் திட்டம். தாவேக கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க முடிவு. ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிவு. போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என எச்சரிக்கை. ஆளுநர் அர்லேக்கருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சந்திப்பு. பல்கலைக்கழக வேந்தர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். ஆளும் கட்சியின் ஆள்பிடிக்கும் அரசியல் எக்ஸ்ட்ரீம் ஆகியுள்ளதை 6வது எம்எல்ஏ ராஜினாமா காட்டுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. அதிமுகவில் 6வது எம்எல்ஏ ராஜினாமா செய்ததால் சட்டப்பேரவையில் அதிமுக பலம் 41ஆக சரிந்தது. அரசு மருத்துவமனைகளில் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுக்க தடை. விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை பாயும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை. அரசு வேலை மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன். விசாரணைக்கு ஆஜராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் உத்தரவு. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய திமுக வலியுறுத்தல். சென்னையில் காவல்துறை அனுமதியின்றி போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது. இன்றைக்கு ஒரு அமைச்சர் உயர் போதை வஸ்துவை இன்றைக்கு பொது வெளியில் வைத்து நசுக்குவது போன்ற ஒரு ரீல்ஸ் வந்திருக்கிறது. இது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களை குறைந்தபட்சம் அமைச்சர் பதவியில் இருந்தாவது நீக்குவது என்பது உண்மையில் ஒரு முதலமைச்சருக்குரிய கடமையாக இருக்கும். என்எல்சி நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும். என்எல்சி பங்குகளை தமிழக அரசே வாங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாநிலங்களவை எம்பியாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் மல்லிகார்ஜுன கார்கே. பதவியேற்பு விழாவில் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவையில் நாளை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. எம்பிபிஎஸ் படிப்புக்கு அரசு நிர்ணயித்ததை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை பாயும். தனியார் கல்லூரிகளுக்கு மருத்துவ கல்வி இயக்குநரக தேர்வுக்குழு எச்சரிக்கை. பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது குறித்து அரசு தீவிர ஆய்வு. அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி பேட்டி. தாய்லாந்தில் இருந்து திருச்சி வந்த விமான பயணியிடம் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் போதைப்பொருள் பறிமுதல். சிவகங்கையைச் சேர்ந்த பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. வேலூர் அருகே வீட்டின் முன் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்தவர் உயிரிழப்பு. மின்வாரியத்தின் அலட்சியத்தை கண்டித்து சாலையில் உடலை வைத்து உறவினர்கள் போராட்டம். நடிகர் சூர்யாவுக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை. அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கம் அறிக்கை. இந்தியா அனுப்பிய நிவாரண உதவிகள் வெனிசுலாவை சென்றடைந்தது. கடினமான நேரத்தில் வெனிசுலா மக்களுடன் இந்தியா தோளோடு தோள் நின்று ஆதரவு வழங்கும் என அறிவிப்பு. ஹார்மோஸ் நீரிணையில் நீடிக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர கத்தாரில் நாளை பேச்சுவார்த்தை. அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புதல்.